என்ன சௌபி, நீங்க சிரிச்சுக்கிட்டே சமைக்கிறீங்க? நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் சமைப்பேன். ஐயா, உன்னோட ரீல்ல எல்லாம் வந்து நீ ரொம்ப சோகமா இருக்க, ஏன்கா சோகமா இருக்கன்னுலாம் கேக்குறாங்க. அப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டே பண்ற. இங்க பாரு, நீ இருக்க மாட்டியா? நான் மட்டும் தனியா வேலை செய்யறேன். இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன்னு வச்சுக்கோ, சிரிச்சுக்கிட்டே சமைச்சு சிரிச்சுக்கிட்டே தொடச்சா ஃபன்னியா இருக்குது. யாருதான் அப்படி சிரிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பா? யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி ஃபேஸ் தான் இருக்கும். நான் சோகமாலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சௌபி வந்து ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் பக்கத்துல இருக்கணும். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு எனக்கு கடுப்பு ஏத்திக்கிட்டு வம்பளத்திட்டு இருப்போம். என்ன இன்னைக்கு சமையல்? எல்லாம் உன்னாலதான். நான் என்னென்னமோ பிளான் பண்ணேன். நான் என்ன மக்களை பிளான் பண்ணேன்னா, இப்ப ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நிறைய பேர் என்னோட அந்த ஃப்ரைட் சிக்கன் அப்புறம் அந்த நூடுல் ரேப் சிக்கன் ரெசிபி எல்லாம் கேட்டுருந்தீங்க. நான் ரீல்ஸ்ல கௌதம்க்கு ஷேர் பண்ணும்போது, இந்த மந்த் வந்து நான் ரம்ஜான் ஸ்பெஷலா பிரியாணி, அந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை, மட்டன் கபாப் அப்படிலாம் பிளான் பண்ணேன். ஒருத்தன் ஒரு ரீலை பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அது என்னன்னு அவனே சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லைங்க. எம்எஸ் தோனி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்கும்போது அவர் எனக்கு வந்து நான் ப்ளஸ் பட்டர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. உடனே அந்த ஆங்கர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஓ பட்டர் பன்னீரும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது வேற இது வேறன்னாரு. உண்மையாகவே பன்னீர் பட்டர் மசாலா வேற, பட்டர் சிக்கன் வேற. பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா நிறைய சாப்பிட்ருக்கேன். பட்டர் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அது அந்த கிரேவிங்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது பண்ணலாமே என்ன, அதனால நம்ம இது பண்ணுறோம். இப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நானுக்கு தான் மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். இதில் வந்து 1 கப் மைதா, 1 கப் கோதுமை சேர்த்துருக்கேன். நான் மைதா காலி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாகவே 2 கப்பு மைதா சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமையிலே ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து 1 கப் தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. வீட்டிலே நான் பண்ணும் போது இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுமானா கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா சப்பாத்தி மாதிரி தான் வரும், நான் மாதிரி வராது. இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் வந்து இந்த பிராண்ட் பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். இதில் கேக் எல்லாமே பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவுனா எவ்வளோன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை. இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு சர்க்கரை மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். ஸோ நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடையில் இருக்கிற மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக நான் வரும். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். போன்லெஸ் தான் இது வாங்கணுமா? போனோடவும் போடலாம், ஆனால் போன்லெஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கசூரி மேத்தி, சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகும். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம அது மசாலாவை வதக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பட்டர் சிக்கன் மசாலா வதக்கிடலாம். மேரினேஷன் ஆகிற டைமில் தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சுட்டோன்னா அதுவும் ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான், ஆனால் வந்து நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் பன்னீர் பட்டர் மசாலா ஷேர் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர்
இதையும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நிறைய பாராட்டு வந்துச்சுன்னு சொன்னீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி தான் இந்த பட்டர் மசாலா நம்ம செய்யறதும். ஆனால் இது வந்து பன்னீர் பதிலாக சிக்கன். பன்னீரை நம்ம டைரெக்டாக போட்டுருவோம், இல்லைனா வெறும் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி போடுவோம். இதில் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி போடுவோம். ஸோ இதில் இதுதான் வித்தியாசம். அந்த சிக்கன் மேரினேஷன், அப்புறம் சிக்கனை தனியாக குக் பண்ணி இந்த கிரேவியில் சேர்க்கணும். ஸோ முதல்ல பட்டர் சிக்கன் செய்ய பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாராளமாக பட்டர் அழகாக இருக்கா? இப்போ இதில் வந்து பேலி 2 சேர்த்துக்கிறேன், பட்டை ஒரு 2 சேர்த்துக்கிறேன், அப்புறம் சீரகம். சீரகம் லைட்டாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துப்போம். பட்டர் சிக்கன் ரெசிபி, பட்டர் பன்னீர் ரெசிபி எதில் இருந்தாலும் வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினோடனே தக்காளி, இதில் வந்து ஒரு 6 தக்காளி இருக்குது மீடியம் சைஸில், அது சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்குற கேப்லேயே நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம்னா, இது வந்து இந்த பெடிகே சில்லி, வெறும் கலருக்காக இது சேர்த்துக்கிறேன். பெடிகே. ஸோ கலருக்காக இந்த சில்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது வந்து நார்மல் ரெட் சில்லி, அது ஒரு 4. லைட்டாக ஸ்பைஸியாக நாங்கள் சாப்பிடுவோம், அதனால நான் வந்து 4லேருந்து 5 எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா வெறும் 2 3 சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு காரமே இந்த மிளகா மட்டும்தான், அதனால நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இது வந்து உடைச்ச முந்திரி பருப்பு, அதனால உங்களுக்கு நிறைய தெரியும். இதில் வந்து 10 இருக்குது. ஃபுல் முந்திரி பருப்பாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கும் அதிகமாக ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக கூட இல்லாமல் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், ஏன்னா இதை அரைக்க தான் போகிறோம் நம்ம. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கரம் மசாலா 1/2லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி சிக்கன் உப்பு போட்டோம், இது வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான. இப்போ போட போகிற இன்க்ரீடியண்ட் ஆப்ஷனல் தான், இதை சேர்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்வீட் டச் கொடுக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. இது வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் சுகர். இதில் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த தக்காளியெல்லாம் வேகிற அளவுக்கு நீங்கள் விடணும். நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக இதை ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி ஃபில்டர் பண்ணணும்னா பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக ஃபில்டர் பண்ண மாட்டேன். வடிகட்டியில் போட்டு அதை நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நீங்கள் வீட்டில் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணோன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடிகட்டுங்க. அப்போ அந்த வடிகட்டியிலேருந்து இறங்குறவங்கள பேஸ்ட்டு ஸ்மூத்தாக அதை வந்து வச்சு பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்டாக அதை பண்ண மாட்டேன், அது ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்காக எனக்கு கன்சிடர் ஆகும். அதை மிக்சிலேயே நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதை அப்படியே நான் குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது ஆறினோடனே அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. இதில் இந்த பே லீஃபையும் பட்டையும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்குள்ள இங்க என்ன பட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது அரைக்கிறதுக்குள்ள நம்ம சிக்கனை வந்து இங்க குக் பண்ண போறோம். இப்போ அதே பேன்ல மேரினேட் பண்ணாத சிக்கன் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கும் நான் திருப்பி பட்டர் சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா நம்ம அந்த கிரேவியை வந்து இந்த மாதிரி ஒயிட் பேன்ல பண்ணோம்னு வச்சுக்கேன், புதுக்குன்னு குதிச்சு வெளியிலலாம் தெரியும். எப்படி எப்படி குதிக்குங்க? அது அப்படி இப்படி இப்படி குதிக்கும். குதிச்சு வெளியிலலாம் கொட்டி ஒரு வாட்டி அப்படிதான் இங்க கையில பட்டு இவ்வளவு பெரிய தழும்பாயி இப்பதான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கியூர் ஆகும். அதனால அப்படத்துல இருந்து நல்ல லாங்கான பாத்திரத்துல மட்டும்தான் நான் பட்டர் மசாலா செய்வேன். மேரினேட் பண்ண போன்லெஸ் சிக்கன் பீஸஸ் இது ஒரு 80% இதில் குக் ஆனால் போதும். மீதி 20% நம்ம அந்த மசாலாவில் போட்டு குக் பண்ணணும். சிக்கன் 80% குக் ஆயிடுச்சு. சரிதா? தெரியுது. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம கிரேவி செய்யப்போம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு திறக்கிறீங்க? அது ஹேர் லாக் செம்மையாக இருக்கும் இந்த மிக்சியில். ஸோ நீ வந்து என்ன போட்டாலும் வெளியில் தெரிக்காது. அதனால தான் அவ்வளோ டைட்டாக இருக்கு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருச்சா? இப்போ இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. நிறைய பேர் நான் என்ன மிக்சி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க. நான் ஹாமில்டன் பீச் தான் யூஸ் பண்ணுறேன். அமேசான்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் மிந்த்ராலையும் இருக்கு. உங்களுக்கு லிங்க் வேணும்னா டேக் ப்ராடக்ட் செக் பண்ணுங்க. ஏன் இந்த மிக்ஸி வாங்குனீங்கன்னு கேட்டீங்க. இது அப்படியே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டேக் ப்ராடக்ட் செக் பண்ணணும்னா எப்படி போய் பார்க்கறது? டேக் ப்ராடக்ட்ஸ்னு எங்கள் பேருக்கு மேலேயே வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் ப்ராடக்ட் செக் பண்ணலாம். இல்லைன்னா கீழே நேம் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரும். ஓகே. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய பட்டர் சேர்த்துருக்கோம், ஏன்னா இது பட்டர் மசாலா. அந்த பட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுவாங்க. பட் நம்ம எல்லாமே ஆல்ரெடி இதிலே போட்டு வதக்கினதுனால நான் அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயும் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். எப்படி கொதிக்கும்னு கேட்டே இப்படிதான் கொதிக்கும். பாரு, வெளியில கொதிக்குதா? அதை பார்த்து தோக்கணும். இது வந்து இந்த பேன்ல போட்டா எல்லாமே வெளியில வரும். இப்படி லாங்கா இருக்க பேன்ல போட்டா அது உள்ளுக்குள்ளேயே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டுச்சா? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மொத்தமா வந்து கையில விழுந்து அப்படியே வெந்து போயிடுச்சு கை. அதனால பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. அதனால பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி என்னது ஹைட் கம்மியா இருக்க பாத்திரத்துல பண்ணாதீங்க, ஹைட் அதிகமா இருக்க பாத்திரத்துல பண்ணுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமா பால் சேர்க்க, இது ஆப்ஷனல் தான். இது நான் சேர்ப்பேன், இது என்னோட ரெசிபி. அதனால தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தண்ணி சேர்ப்போம் சூடா. அதுக்கு பதிலாக நீங்க சூடா பால் சேர்த்தீங்கன்னா இன்னும் அந்த க்ரீமினஸ் ரிச்சா இருக்கும். ஆப்ஷனல் தான், நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருக்கோம்ல சிக்கன் குக் பண்ணி, அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் குக் ஆகி லைட்டாக அந்த பட்டர் போட்டோம்ல, அது பிரிஞ்சு வெளில வரும்போது இது மேலே நம்ம வந்து கசூரி மெத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றி ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆனால் கொதிக்கணும், கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா வெளியில் பதக்குன்னு வரும். அது கலக்கணுமா? இது அது ஆமாம், இனிமேல் உன் மேலே தான். ஓகே. ஏன்னா நான் என் கையை திருப்பி பறி கொடுக்க விரும்பல. நான் என் கை பறி கொடுத்தா உனக்கு பிரச்சனை இல்லை. கற்றுக்கோ மேன், உனக்காக தானே இந்த சூடெல்லாம் வாங்குறேன். கௌதம், உனக்கு ஆப்ஷன். கை சுட்டுறோன்னு பயமா இருந்தா நீ எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அங்க பாத்திரம் அப்படியே இருக்கு, அதை கழுவி பண்ணிடலாம். நான் கூட நிறைய இருக்குமோன்னு நினைச்சேன். அப்புறம் எங்க வீட்டுல வந்து ஒரு குட்டி காட்சிலா இருக்கு, பாக்குறீங்களா? காட்சிலாவா? இங்க உனக்கே தெரியாதா? இந்தங்க நீங்க தானே வச்சுக்க. இங்க பாருங்க,
கோச்சிலோ உனக்கு அது கண்ணுக்கு காய்ச்சலாம சத்தியமா அப்படிதான் தெரியும். உங்களுக்கும் அப்படி தெரியுதா பாருங்க. காய்ச்சலாக இங்க 2 பெரிய கை இருக்கும், டேய். குட்டி கை இங்க இருக்கும். நம்ம குட்டி கை இருக்கு. கோச்சிலோ. நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ரொம்ப தண்ணி வருது. அது கிராஸாவே இப்படி இப்படி காய்ச்சலா அப்படி சாஞ்சு இருக்கும். இது வந்து லீனிங் காட்ஸிலா. லீனிங் டவர் ஆஃப் பீஸா பார்த்துருக்கீங்களா? நீங்க பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவே செம்மையா பண்ணுவான். அப்போ அதுவே சிக்கன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். கலரை சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் ரொம்ப அடி பிடிக்காதுன்ற ஒரு வெயிட் போடுவேன். சைடுல இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணி பண்ணி கலர் பண்றேன். அசிஸ்டன்ட் வச்சு சமைக்கிறதும் நல்லா இருக்கு bro. ஹை ஃப்ளேம்ல வச்சா நல்லா கொதிக்குது, பார்த்து பண்ணுங்க. இப்போ லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சு சரிதா. இப்போ வந்து கசூரி மேத்தி சேர்த்து போகிறோம். இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஃப்ளேவரே. இது கண்டிப்பாக போடணும். நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம். நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அதை தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலர் எப்படி இருக்கு? சூப்பர். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பட்டர் மசாலா. ஆமாம், இதை சர்வ் பண்ணும்போது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே சுற்றி ஊற்றிட்டு அதில் நடுவில் பட்டரை சுட சுட வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெசல் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? தேங்க்யூ, வச்சுருங்க. அது என்னடா, மாவு பிசைஞ்ச மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்காக திரட்ட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம 2-3 விதமாக பண்ணலாம். எப்படின்னா பட்டர் நான், கார்லிக் நான், அப்புறம் நார்மல் நான், பிளெயின் நான். அதுக்கு வந்து எல்லாம் கொத்தமல்லியும் தூவி அதை நம்ம வந்து சுட்டு எடுப்போம். கௌதம்க்கு இன்னைக்கு வந்து நான் உள்ளேருந்து ஊஸ் அவுட் ஆகிற மாதிரி பட்டர் நான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு திரட்டிட்டு நல்லா தாராளமாக பட்டரை உள்ளே வச்சு, இது ஒன்று மட்டும் தான் பண்ண போகிறேன், அதனால் மொத்தமாக பட்டரை உள்ளே வச்சுட்டேன். கொத்தமல்லியும் இப்படி வச்சு இதை நல்லா அப்படி மூட்டை கட்டிடுங்க. இப்போ இது மேலே அப்படி பவுடரை தூவி லைட்டாக இப்போ இதை சுட்டு எடுக்கும் போது அந்த பட்டர் உள்ள இருந்து அழகாக ஊசோட்டோம். என்ன பண்றீங்க? நானே சுடுறேன். நம்ம நாடு தானே, அதே சொல்லணும். உங்களோட பட்டர் ஸ்டஃப்ட் நான் ரெடி. இப்போ அடுத்து நார்மல் பிளெயின் நான். இது வந்து எப்படி போடணும்னா இப்படி திரட்டிட்டோமா, ஒரு பக்கம் எல்லோ கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு பேக் சைடு இந்த தெளிச்ச சைடு எடுத்து இப்படி வச்சு நல்லா ஒட்டி விட்டுணும். நானும் எழுப்பி விடுறீங்க தண்ணி தெளிச்சு. எழுந்துரு, என் புருஷனுக்கு பசிக்குது, அவர் வயிற்றுக்குள்ள போகணும், நீன்னு ஹெல்ப் பண்ணிட்டு. இப்போ ஒரு உப்புவார் பாருங்க. நீங்க கரெக்டா எல்லாமே போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா இந்த மாதிரி அழகா பபுள் பபுளா வரும். இப்படி இந்த அளவுக்கு பபுள் பபுளா வந்ததுக்கு அப்புறமா இப்படி திருப்பி அடியில நல்லா சுட்டு எடுக்க போறோம். அப்பதான் அந்த கடையில வர மாதிரி
உங்களுக்கு டெக்ஸ்சரில் இது குக்கம். கீழே விழாதா? அதுக்கு தான் அந்த தண்ணி போட்டு ஒட்டுறோம். தண்ணி போட்டு ஒட்டு நீங்கள் கரெக்டானா விழாது. அதுக்கு தான் எழுப்பி விட்டீங்களா? கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதுதான் அது. இதனாலதான் நீ கடையில வாங்குறேன்றாங்களோ? ஆமாங்க, நம்ப மாட்டாங்க. இந்த மூஞ்சித்தை குக் பண்ணணும்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இந்த மூஞ்சி தாங்க குக் பண்ணுது, நம்பிடுங்க. இதுக்குள்ள ஆல்ரெடி பட்டர் வச்சதுனால நான் இதுல மட்டும் லைட்டா பட்டர் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட கிரேவியை இதுல ஊற்றி கௌதம் டேஸ்ட் பார்ப்பார். வந்து டேஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சௌபி எனக்காக போட்ட ஸ்பெஷல் பட்டர் ஸ்டஃப்டு நான். பட்டர் அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ பட்டர் சிக்கனை நல்லா தொட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எப்படிப்பா இருக்கு உங்களோட டெம்டேஷன்? எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. ஸோ சௌபி யூஸ்வலாகவே செய்கிறது வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். எனக்கு எப்போவுமே அவள் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். சௌபியோட ஒரு டாப் 5ல இதை நான் கண்டிப்பாக வைப்பேன். மஸ்ட் ட்ரை பட்டர் நான் வித் பட்டர் சிக்கன். உங்களுக்கு வந்து பட்டர் வேணாம்னா நீங்கள் வெறும் நான் வித் பட்டர் சிக்கனே பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு நிறையா பண்ணுங்கன்னு நீங்கள் வெஜ்லேயும் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டர் சிக்கன் வேணாதவங்க பன்னீர் பட்டர் மசாலா செக் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் இங்கே வைக்கிறேன். சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள்.